வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம் ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் நடித்து வந்திருக்க ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. உன்னை காப்பாற்றிக்கிட்டு ஓடி போயிட திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். ஜனநாயகன் பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுக்கு நிகழ்காலத்தில் மிகச்சரியான உதாரணம் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய். நம்ம ஊரில் யாரையுமே புதுசாக தலை தூக்க விட மாட்டாங்க இவங்களாம். உன் சினிமா வாழ்க்கையும் காலி பண்ணுவோம், உன் அரசியல் வாழ்க்கையும் காலி பண்ணுறேன் பாரு அப்படின்னு என்னென்னமோ பிளான்லாம் பண்ணாங்க. கடைசியில் அந்த ஆண்டை அடித்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றியா இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சரி படம் தான் நெட்டில் லீக் பண்ணிட்டோமே, யாரும் தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. அதுவும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கு. வசூல் ரீதியாக நிச்சயம் இது ஒரு ஹிட் படம் அப்படின்ற ரிசல்ட் தான் வரப்போகுது. என்னென்ன பேச்சு பேசினானுங்க, என்னென்ன ஆட்டானாங்க, இப்போ எங்கே போனாலுன்னு தெரியல. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஆளையே காணும். இப்போ அடுத்து புது புது தொல்லைகள்லாம் கொடுக்க ஆரம்பித்து ஆட்சியவே கவுக்க பல மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் மக்கள் இதை பற்றிலாம் கவலையே படல. நீ ஆட்சியை கூட கவுத்துக்கோ, நீ புதுசாகவே எலெக்ஷன் வை, மறுபடியும் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க மட்டும் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு தயாராக இருக்காங்க. இப்போ இருக்க எம்எல்ஏ சீட்டை விட இன்னொரு 50 சீட்டு எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க. அதுதான் நம்ம மக்களுடைய உண்மையான ஆதரவு. திரும்ப எலெக்ஷன் வச்சா இவ்வளோ சீட்லாம் வராதுன்னு இப்பயும் பேருக்குன்னு இருக்க அந்த டுபாகூர் ஜென்சி கிட்ஸ் என்னென்னவோ மீட்டிங் போட்டு அலப்பறை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு ஆர்கானிக் கூட்டமும் கிடையாது, மக்களுடைய உண்மையான எண்ணமும் கிடையாது. கருத்துக்களை திணிக்கிறாங்க. மக்களுடைய அதிகப்படியான சப்போர்ட் விஜய்க்கு தான் இருக்குன்றத மறுபடியும் நிரூபித்திருக்கிறார் இந்த ஜனநாயகன் படத்தின் மூலம். ரொம்ப ஓவராக பேசாத, படம் ரொம்ப சுமார் தான் அப்படின்னு பல பேர் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். படமும் சுமார் தான், அண்ணனோட ஆட்சியும் சுமார் தான். நம்ம ஆழ் மனசில் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த ஸ்பீடு இல்லை தான். இருந்தாலும் மக்களுடைய பெரும் ஆதரவு அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கன்றது தான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வேலைக்கு வரணுமா? இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, கற்றுக்கிட்டு நல்லா செய்கிறாங்களாம் பார்ப்போம். ஒரு வேளை இந்த 5 வருஷம் அரசியல் மக்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதுக்கு மக்கள் அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கணுன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எவனும் புதுசாக ஒருத்தன் வரவே கூடாது அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான சர்வாதிகாரம்னு யோசிச்சு பாருங்க. அந்த எதிர்ப்போட விளைவுகள் தான் இப்போ எல்லா எதிர்கட்சிகளும் நம்ம மக்கள்கிட்ட சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த படத்தை படமாக பார்த்தா ஒரு மெர்சல் மாதிரி, ஒரு கத்தி மாதிரி ஒரு படமாக இருந்தால் விஜயோட சென்ட் ஆஃப் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ இது ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக இருக்குது. பெருசாக பாசிட்டிவ்னு சொல்கிறவங்களாம் ஒன்றும் இல்லை. வெற்றி வினோத்துக்கிட்டேருந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது வீரன் அதிகாரம் 1 படத்தில் ஸ்டாண்டர்ட் தான். அதை அவர் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. அரசியலையும் விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம் எல்லா தவறுகளையும் ரொம்ப வேகமாக களை எடுத்துருவாருன்னு பார்த்தோம். ஆனால் ஒரு நிதானமாக தான் செயல்படுறாரு. அந்த பொறுமையை ஒரு சிலரால் சகிச்சிக்க முடியல அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிதானமே பிரதானம். நம்ம ஊரில் டெபாசிட் வாங்காத கட்சிக்காரனுங்க தொண்டை கீழே நாயாக கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் அவனுங்களால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ தம்புடி பிரோஜனம் இல்லை. இங்கே சொல்லில்லை, செயல் தான் முக்கியம். எப்படி நம்ம மக்களுக்கு கெடுதல் செய்ய போகிறதில்ல அப்படின்றது உறுதி. எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாரு அப்படின்றது தான் ஒன்றும் தெளிவாக தெரியல. பார்க்கலாம், நம்ம பார்த்துட்டு தானே இருக்க போகிறோம் இந்த 5 வருஷம் வாழ்க்கையை. சரி, இந்த படத்துக்கு வருவோம். இது விஜயோட 69வது படம். இதுவே அவருடைய கடைசி படம். இந்த படத்தை வினோத் டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ட்டு 2024 அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண காலகட்டத்தில் இந்த படம் ஒரு ரீமேக் படம், அதுவும் பாலகிருஷ்ணன் நடித்து வந்த பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்னு யாருக்குமே தெரியாது. அந்த டைமில் வினோத் தலைவன் இருக்கிறான்னு கமலை வச்சு ஒரு படத்தை எடுக்கிறதா இருந்தார். அந்த டைமில் கமல் அரசியலில் பெரும் புலியாகி அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ணதால் அந்த படத்தை எடுக்க சரியாக கோஆப்ரேட் பண்ண முடியலன்னு அந்த படம் எடுக்க முடியாமல் ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்து வினோத் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கோச்சிக்கிட்டு விஜயை வச்சு அதே கதையை எடுக்கிறாரு அப்படின்னு தான் பல பேர் அப்போ நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கவங்க தான் இந்த படத்துடைய சீன்ஸ் எல்லாம் பகவந்த் கேசரி மாதிரியே இருக்குது, இது ஒரு ரீமேக் படம் போல இருக்குன்னு பரப்பி விட்டாங்க. இத்தனைக்கும் டேரக்டர் வினோத் எங்கேயுமே இது தெலுங்கு ரீமேக் படம்னு கிளைம் பண்ணவே இல்லை. பகவந்த் கேசரி உண்மையிலேயே ஒரு நல்ல கமர்ஷியல் படம். இத்தனைக்கும் அந்த படம் தமிழ் டப் செய்யப்பட்டு ஓடிடியில் விட்டுருக்காங்க. விஜய் மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு கடைசி படம் நடிப்பாருன்னு பார்த்தா இப்படி ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் நடிச்சு வச்சிருக்காருன்னு பல பேருக்கு உள்ளுக்குள்ள ஆதங்கம் இருந்தது. விஜய் கட்சியும் தொடங்கினாரு, பல கூட்டங்களையும் கூட்டினாரு, நம் மக்களும் பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. என்னதான் ரீமேக் படமாக இருந்தாலும் ஒன் லாஸ்ட் மூமெண்ட்னு ஜனநாயகன் படத்துக்கு பெரும் வரவேற்பு ஜனவரி மாதம் இருந்தது. ஒருவேளை ஜனவரி மாதம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா இப்போ இந்த படம் ஒருவேளை தேட்டருக்கெல்லாம் ஒரு 300 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன். இப்போ ஒருவேளை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா இதை விட ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓடிடி அதர் ரைட்ஸ் வியாபாரத்துலையும் சில பல கோடிகளை எக்ஸ்ட்ரா லாபம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த கமர்ஷியல் படத்தை போய் இந்திய தேசத்துக்கே மிகவும் எதிரான படம் இது இப்படியே ரிலீஸ் பண்ணால் நம்ம இந்திய மக்கள்லாம் மூளை செலவு செய்யப்பட்டு கெட்டவங்களாக மாற வாய்ப்பு உண்டுன்னு சென்சார் போர்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த படத்தை கடந்த 7 மாதமாக பார்த்து செதுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க விஜய்க்கு கெடுதல் பண்ணுறதா நினச்சி அவங்களால முடிஞ்ச குடைச்சலை கொடுத்ததால இன்னைக்கு இந்த படத்துடைய ரிலீஸில் விஜயோட நேம் கார்டில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய்னு போடுறாங்க. படம் பார்க்க வந்த ஒட்டுமொத்த தியேட்டருமே இந்த ஒரே ஒரு சீனுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. அவங்க டிக்கெட்டு கொடுத்த காசில் 50% விஜயோட நேம் கார்டுக்கே போதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு கமர்ஷியல் படம், அது சுமாராக இருந்தாலும் சரி நாங்கள் ஜாலியாக பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த படத்தோட ரிசல்ட்டாக மாறி போச்சு.
இந்த படம் சென்சார்லேயும் இழுக்கடிக்கப்பட்டு இன்டர்நெட்லேயும் லீக் ஆகி ஏகப்பட்ட பிரச்சனைகள் விஜய்க்கு வந்தாலும் எல்லாமே சரியாகி இந்த மாதிரி அத்தனை தடைகளும் விஜய்க்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார்லாம் ஒரு பட்டம், என் பட்டத்தை பறிக்க 100 பேருன்னு பாட்டெல்லாம் போட்டு ஒரு தலைவர் சுற்றிட்டு இருந்தார். இல்லை நான் தான் சூப்பர் ஸ்டார், அதை யாரும் என்கிட்ட பிடுங்க முடியாதுன்னு ஒத்த காலில் காக்கா கதையெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த படத்தோட டைட்டிலில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய்னு போடுறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த 1.25 கோடி பேர் அந்த டைட்டிலை ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடாத ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அந்த டைட்டில் கார்டு பார்த்து எப்படி வயிறு எரிஞ்சிருக்கும் தெரியுமா? இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, இது ஒரு வரலாறு. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அரிதான விஷயம் இது. இப்படி ஒரு டைட்டில் கார்டை இனி எந்த நடிகைனாலும் சாதிக்க முடியாது. ஒரு நடிகை மக்கள் மனசில் இவ்வளோ ஆழமாக போய் சிஎம் ஆகிறதுலாம் இனி அதெல்லாம் சான்ஸே இல்லை. சில பேர் நினச்சிக்கலாம் விஜய்க்கு அடுத்த லிஸ்ட்டில் இருக்கவங்களும் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கலாம், கூட்டம் சேர்க்கலாம், ஓட்டு வாங்கலாம், பதவியெல்லாம் பிடிச்சிருவாங்களோன்னு இன்றைக்கி இருக்கிற ஒரு சில பேர் பிளான் பண்ணலாம். அப்படிலாம் நம்ம மக்கள் எல்லார் மேலேயும் நம்பிக்கையும் பாசத்தெல்லாம் வச்சிட மாட்டாங்க. ஸ்டாலின் கடந்த தேர்தலில் ஒரு பக்கம் கமல், ஒரு பக்கம் விஜயகாந்த் மனைவியான பிரேமலதா கூட சேர்ந்து நடந்து போனார் நடுவில். அதுக்கு காரணம் என்னன்னா, கமல் ரசிகர்களும் விஜயகாந்த் ரசிகர்களும் எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல வராரு. கமல் ஃபேன்ஸை விட விஜயகாந்த் ஃபேன்ஸை விட விஜய்க்கு கூட்டம் அதிகமான தப்பு கணக்கு போட்டார். கமல் ஃபேன்ஸ், விஜயகாந்த் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் என்ன தான் பெருங்கூட்டம் இருந்தாலும் அதிலேயே பாதி பேருக்கு மேலே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. விஜய் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா என்டர்டெய்னர். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சாங்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகி ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன், அந்த வீட்டில் இருக்கிற ஸ்கூல் காலேஜ் பசங்க, சின்ன சின்ன குட்டீஸ்லாம் விஜய் பாட்டை போட்டு கொண்டாடாமல் இருக்கவே மாட்டாங்க. விஜயோட ஹீரோயிசம், ஆக்ஷனு, காமெடி சென்ஸ்லாம் நம்ம மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆழமாக ரீச் ஆகிடுச்சு. இதையெல்லாம் மற்ற ஹீரோக்கள் பண்ணலையான்னு கேட்டால் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் விஜய் அளவு இல்லை. அதெல்லாம் விஜய் செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கு கால்வாசி கூட இவங்களாம் வரமாட்டாங்க. விஜயோட ஹார்ட் ஒர்க்குக்கு சினிமாவில் எப்படி நம்பர் 1 ஆனாரோ அதே மாதிரி அரசியல்லையும் இன்றைக்கி நம்ம சிஎம் ஆகிட்டார். அவர் உங்கள் விஜய்னு பாராரு. நம்ம இப்போ இது எங்கள் சிஎம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. இது எங்கள் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சிஎம்மை நம்ம வீட்டு புள்ள அப்படின்னு யாரும் மனசாரெல்லாம் சொன்னதில்லை. இந்த அதிசயம்லாம் எப்படி நடந்தது, இதுக்கு என்ன வழிமுறை, நம்ம என்ன செலவு பண்ணால் மக்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆழமாக போக முடியும்னு எதிர்கட்சிக்காரங்களாம் ஏகப்பட்ட பணத்தை வச்சுட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் காசு கொடுத்து வாங்குறதுக்கான சாத்தியமே இல்லாத ஒன்று. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சிஎம் ஜோசப் விஜய் ஒரு ஆச்சரியமே. சென்சார் போர்டு நமக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு. என்னதான் இந்த படத்தோட லாபத்தில் ஒரு 200 கோடி அடி வாங்கினாலும் இந்த அளவுக்கு இந்த படத்தை லேட் பண்ணி விட்டதால் நம்ம விஜய்க்கு இந்த தடை கற்கள்லாம் ஒரு படிக்கட்டாவே அமைஞ்சு, நீ ஒரு படத்துக்கு இவ்வளோ தடை பண்ணுறியா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இதை நெட்டில் லீக் பண்ணி விடுவியா, உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு காலாங்காத்தான் சீக்கிரம் கியூவில் போய் நின்று ஓட்டை போட்டு வந்துட்டாங்க மக்கள். நீங்கள் இன்டெரக்டாக எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் மக்கள் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளங்களை எலெக்ஷன் முன்னாடி விஜய்க்கு அகேன்ஸ்டாக நான் பார்த்துருக்கேன். வாயை திறந்த விஜயை என்னென்ன முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி அந்த 1000 பேரும் அட்ரஸ் இல்லாமல் இருக்கானுங்க. முடிஞ்சால் இப்போ ஒண்டி வாங்க. அது சினிமாவில் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி, இல்லை அரசியலில் பழந்துன்னு கொட்ட போட்ட பழைய பிரிச்சாலை இருந்தாலும் சரி, இனி விஜய் செட் பண்ண ரெக்கார்டை முடிஞ்சால் அதில் பாதியாச்சும் ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பேசி ஊரை ஏமாத்தின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நம்ம சிஎம் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லதே நடக்கும். சரி, ஜனநாயக படத்தை பற்றி பேசுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் இன்டர்வல் வரைக்கும் ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஈவன் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க கூட படம் தியேட்டரில் பார்க்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு ரிசல்ட் தான் வந்தது. ஏன்னா இன்டர்வல் முன்னாடி விஜய்க்கு ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன், ஒரு குத்துப்பாட்டு, ஒரு பேங்கான இன்டர்வல்னு மக்கள் எதிர்பார்த்த ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை தான் விஜய் கொடுத்துருந்தாரு. எச் வினோத்தும் அவர் பங்குக்கு ஒரிஜினல் தெலுங்கு படத்துலேருந்து கதையோட லைன் மட்டும் எடுத்திருந்தாரு. வில்லனா டோட்டலாக மாற்றி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலாக ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டராக அவர் உருவாக்கி இருந்தார். நிச்சயம் அது பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரிஜினல் பகம் கேசரில் வந்தது ஒரு சாதாரண கார்பரேட் வில்லன். அதே வில்லனை தூக்கி இதில் வச்சுருந்தாங்க. படம் பாதி படுத்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அமைச்சதாலேயே இன்றைக்கி இந்த படம் என்ன தான் ரீமேக்னாலும் பாதி படத்துக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் கிளைமேக்ஸில் இருக்க சிஜி போர்ஷன்லாம் நிறைய பிசுறு தட்டுது. லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஃபைட்டு ரொம்ப லென்த்தியாக போகுது. அந்த ஏரியாலாம் கொஞ்சம் கிறிஸ்பாக ஒரு 1/4 மணி நேரம் குறைச்சிருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு ஜென்ரல் ஆடியன்ஸும் சொல்லியிருப்பாங்க. இப்போ விஜய் ஃபேன்ஸ் மட்டும் சூப்பராக இருக்குது, காமன் ஆடியன்ஸ் படம் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த படத்துடைய உண்மையான ரிசல்ட். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, நான் சொன்ன அந்த சிஎம்ன்ற டைட்டில் கார்டுக்கு நீங்கள் கொடுத்த பாதி காசு ஒர்த்து. அதுக்கடுத்து மீதி 50% இன்டர்வல் வரைக்கும் சரியாக போச்சு. என்னதான் கிளைமேக்ஸ் வளவலன்னு இழுத்துருந்தாலும் கடைசியில் விஜயோட பழைய பட கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக முடித்து திருப்தியாக அமுச்சு விட்றாங்க. அதனால் நீங்கள் டிக்கெட்டு கொடுக்குற காசுக்கு 99% ஒர்த்து தான் இந்த படம். நான் விஜய் ஃபேனே இல்லை, நான் விஜய்க்கு அகேன்ஸ்டான ஆள், விஜய்க்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டேன் அப்படிப்பட்ட ஆளாக இருந்தவங்க நிச்சயமாக இந்த படத்துக்கு தேடி நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூ பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவன் எங்கேயே காசு வாங்கிட்டு தான் கூறான்ட்டு. முதல்ல மக்கள் இவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்றத அந்த டுபாக்கூர் ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சிக்க மாட்டானுங்க. மக்களோட உண்மையான பல்ஸை பிடிச்சி பேசினா அவங்க பேசுறது மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் அவனுங்க பச்சையாக புழுகுவானுங்க. அரசியல் லாபத்துக்காக எவ்வளோ கீழ்த்தரமாகவும் நான் போவானுங்க, எப்படி ஒன்றா திருடுவானுங்க, எந்த பக்கமும் நான் சாய்வாங்கன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ தெளிவு மக்களுக்கு இருக்குது அப்படின்றது தான்
ஆச்சரியமே. ஏன் விஜய்க்கும் விஜய் கட்சி சேர்ந்தவங்களுக்குமே நம்ம மேலே மக்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களா? இந்த நம்பிக்கையை சீஃப் மினிஸ்டரும் நம் தமிழ்நாட்டு அமைச்சர்களும் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நல்லது மட்டுமே செய்யணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சிஎம் ஆயிட்டார், இனிமேல் நடிக்க மாட்டார், இதான் கடைசி படம் அப்படின்றதுல ஒரு சில பேர் வருத்தப்படலாம். ஆனால் அதெல்லாம் விட 1000 மடங்கு ஒரு பெரிய இடத்துல தான் விஜய் இருக்காரு. இந்த நடித்ததும் ஆடினதும் பாடினதும் பஞ்சடாக் பேசினதெல்லாம் போதும். இதை திரும்ப திரும்ப பார்க்கறதால மக்களுக்கு என்ன இருக்குது? விஜயை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா அவர் பண்ண பழைய படமும் அதில் வர பாட்டே போதும். இன்றைக்கி அவர் அசம்பிளியில் பேசுகிறதையே 1 கோடி பேர் பார்க்குறாங்க. அரசியல் எல்லாரும் உற்று நோக்குறாங்க. இன்றைக்கி எங்கே போகிறாரு, எந்த ஃபைலில் கையெழுத்து போகிறாரு, எந்த திட்டத்தை நிறைவேற்ற போகிறாரு, எந்தெந்த குற்றங்களை களை எடுக்க போகிறாரு அப்படின்றத மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சாரு. பார்த்தீங்களா, சினிமா மாதிரி. அதுதான் உண்மையான சாதனை. ஒரு காலத்தில் அரசியல் பண்ணவெல்லாம் 50 வயசுக்கு மேலே இருக்க கிழவனுங்க புணந்தினீங்க. அவன் மட்டுமே இருக்கணும், அவனுக்கு வாரிசு மட்டுமே இருக்கணும், அவன் கூட சார்ந்தவங்க மட்டுமே அதுக்குள்ளே இருக்கணும், அவனுங்களே கொள்ளையடிக்கணும், ஊரை ஏமாற்றணும், காசுக்காக தெரிஞ்ச ஆளுக்காக எவ்வளோ கீழ்த்தரமான வேலை ஒன்றா செய்வாங்க. இது எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு சூப்பராக லாபி பண்ணி வச்சுருந்தானுங்க. இன்றைக்கி அந்த கேட்டு மூஞ்சிங்களை டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. டே ஜோக்கர்ஸ், வயசானாலும் இன்னும் உங்களுக்கு பணம் வெறியும் பதவி வெறியும் அடங்கலை. எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட திறமைசாலிங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கே 65 வயசு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அரசியலில் மட்டும் ரிட்டையர்மெண்ட் ஏஜே இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா, அதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய சாபக்கேடு. அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் அட்லீஸ்ட் 70 கூட வச்சுக்கோ. அதுலேயே பாதி பேர் காணாமல் போயிடுவானுங்க. நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்போமா பாருங்கள். அவ்வளோ படித்த கலெக்டர்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவங்களே நீங்கள் வேலை செஞ்சது போதும், ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு போங்கன்னு ஒரு வயசுக்கு மேலே அனுப்புகிறோம். ஆனால் அவங்களுக்கு மேலே அதிகாரம் இருக்க இவங்கள எவ்வளோ வயசானாலும் பதவியில் இருக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க யங் ஜென்ரேஷனை உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துறானுங்க. சாவு வரைக்கும் பதவியிலையும் பவர்லேயும் இருந்துக்கிட்டு யாரையும் முன்னேற விட மாட்டானுங்க. இதையெல்லாம் உடச்சி வந்தது தான் விஜயோட சாதனை. இவங்க நல்லது பண்ணுறாங்களோ நல்லது பண்ணலையோ, முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு இந்த கிழ கூட்டத்தை ஒழிச்சும் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய முதல் வெற்றி. 1000 குடைச்சல் விஜய்க்கு கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய பதவியில் விஜயை உட்கார வச்சிங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம மக்களுக்கு அதுதான் ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், பரவாயில்லப்பா விஜய் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு வீட்டில் இருக்க குடிமகனும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நல்லவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்லவங்களுக்கு மட்டுமே பொற்காலம். ஏற்கனவே இருக்க திருட்டு பகஸ்க்கு திருட்டு எண்ணம் கொண்டவர்களுக்கு இது ஒரு கொடும் காலம். அடுத்த படத்தில் சந்திப்போம். Ini sama